ஆறாவது பாருங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு கூட அந்த இரக்கத்தின் பண்பு வேணும்னு ஜெபிக்கணும். பலவீனமானவர்களை கேலி செய்யாமல் அவர்களையும் உதவவும் அவங்கள காப்பாற்றவும் ஒரு நல்ல இருதயம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வரணும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனுடைய அனுகிரகத்தினாலே சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடப்பதற்கு அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற முதிர்ச்சி, அதற்கேற்ற சிந்தை, அதற்கேற்ற அடையாளம் இயேசுவின் நாமத்தினால ரேபே ராபு லாமு சம்தரபலபு தேரேபே யாக்கரபலபு ரிபியோ கரபலபு ஷேதேரினி யாக்கரபலம். தேவ மகிமை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்களை நடத்தும்படியாய், எங்களை நகர்த்தும்படியாய் உங்கள் பாதத்தில் வருகிறோம்ப்பா. எங்களை மறைத்து வெளிப்படுங்க. என் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலை கொடுங்கப்பான்னு ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஏழாவது பாருங்க, உதவி செய்யும் போது புகழை எதிர்பார்க்காம, பாராட்டை எதிர்பார்க்காம, ஆண்டவருடைய அன்பில் தூய்மையான உதவி நம்ம செய்யணும். எஸ், அந்த இருதயம் நமக்குள்ளே வரட்டும். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த புகழை பார்க்காம, ஆண்டவரே அப்பா புகழை பார்க்காம, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால சில பேர் எங்களை சூழ்ந்து கொண்டு ஆண்டவரே அப்பா பாராட்டுகிறத பார்க்காம தூய்மையாய் உதவுகிற ஒரு இருதயம் எங்களுக்கு கொடுங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க, எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. அப்படிப்பட்ட மனசை கர்த்தர் கொடுங்க. அந்த சூழலுக்கு நேராக எங்களை கொண்டு போவீராக, அந்த சூழலுக்கு நேராக எங்களை நகர்த்துவீராக. இயேசுவே உதவி செய்யுங்க, கிருபையுள்ளவரே உதவி செய்யுங்க, தேற்றுகிறவரே உதவி செய்யுங்கப்பா, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமேன். எட்டாவது பாருங்க, எங்கள் குடும்பம், அதாவது எங்கள் குடும்பம் எப்படி இருக்குன்னா, தேவைப்படும் நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாகவும், அதாவது ஒரு நல்ல இக்கட்டான சூழலில் கூட தோல்வியில் கண்ணீரில் யாரையும் குற்றம் சாட்டாமல் தங்களுக்குள்ளே அன்பு செலுத்துகிறவர்களாய் குடும்பத்தில் மாறணும். சில பேர் விழுவாங்க, சில பேர் அழுவாங்க, சில பேர் நெருக்கத்தில் இருப்பாங்க, சில பேர் போராட்டத்தில் இருப்பாங்க. அவங்கள குற்றப்படுத்தி கொண்டு, அவங்கள காயப்படுத்தி கொண்டு இல்லாமல் தேவ பிரசன்னத்தில், தேவ மகிமையில் குடும்பங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக, பிள்ளைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஆண்டவர் உதவி செய்யும்படியாய், தேவன் உதவும்படியாய், தேவனுடைய அனுக்கிரகம் துணையாய் நிற்கும்படியாய் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் அப்படிப்பட்டவர்கள் வளரணும்ப்பா. எங்கள் குடும்பம் தேவைப்படுற ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே பாதுகாப்பாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். ஆண்டவரே நல்லா ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை நினைத்து, உங்கள் மாமனார் மாமியார், உங்கள் அப்பா அம்மாவை நினைத்து, எஸ் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் நினைத்து நல்லா ஜெபிச்சுட்டு பாடுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஏமேன். 9வது பாருங்க, அதாவது இரக்கத்தை செயலில் வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம மாறணும். இயேசு அப்படிதான், அதாவது இரக்கத்தை செயல் மூலமாக வெளிப்படுத்தினார். அது வார்த்தையினால், உதவியினால் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான செயல் நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும்படியே அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம், நீதி உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், நியாயந்திருக்கிறவரே ஸ்தோத்திரம். அப்பா, செயல்முறையில் நிறைய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. மனுஷங்களை தாண்டி, அனைவரை இருக்கிற நிலைமைகளை தாண்டி உமக்கு உதவி செய்கிறவர்களாய், உமக்கு சாட்சியாய் நிற்கிறவர்களாய் இயேசுவே எங்களை மாற்றுவீராகப்பா. செயல்முறையில் 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 ஆண்டவரை இரக்கத்தை வெளிப்படுத்துகிற இருதயம் கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.